Hi all. Previous section நம்ம mobile communication subjectல GSM, GPRS and WiMAX பத்தி டீடைலா பார்த்தோம். ஸோ டுடே செக்ஷன்ல என்ன அப்படின்னா OFTM டாபிக் பார்த்தோம். ஸோ OFTM பத்தி பிரீஃபாக பார்ப்போம். ஸோ OFTM அப்படிங்கிறது ஆர்த்தோகோனல் ஃப்ரீக்வன்சி டிவிஷன் மல்டிப்ளெக்சிங். ஓகே, ஸோ ஆர்த்தோகோனல் ஃப்ரீக்வன்சி டிவிஷன் மல்டிப்ளெக்சிங் அப்படிங்கிறது இட் இஸ் அ மல்டி கேரியர் டிரான்ஸ்மிஷன் டெக்னாலஜி. ஓகே, ஸோ இந்த OFTM பத்தி நம்ம அவுட்லைன் என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன் அண்ட் OFTM ஓட டேட்டா ஃபீல்ட் அண்ட் சைக்ளிக் ப்ரிஃபிக்ஸ், விண்டோயிங் டெக்னிக், PAPR அப்படிங்கிறது பீக் ஆவரேஜ் பவர் ரேஷியோ. ஓகே, ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாமே இதில் கவர் ஆகும். ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்ட்ரடக்ஷன், ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் பார்த்தீங்கன்னா OFTM அப்படிங்கிறது என்ன, மல்டி கேரியர் டிரான்ஸ்மிஷன் டெக்னாலஜி டு அச்சீவ் தி ஹையர் டேட்டா ரேட். டேட்டா ரேட்டை அச்சீவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ a high data rate in a multi-path fading environment, so in mobile communication. So the OFTM technology கொண்டு வந்திருக்க 3 requirements வந்து தேவைப்படும். ஸோ என்னென்ன அப்படின்னா efficiency of power utilization, and second one is narrower bandwidth வந்து narrower இருக்கும், and third one is elimination of intermodulation products. ஸோ intermodulation products eliminate பண்ணும். ஓகே, ஸோ the OFTM அப்படிங்கிறது என்ன அப்படின்னா it refers to orthogonal அப்படிங்கிறது it refers to unrelated. ஓகே, OFTMல orthogonal அப்படிங்கிறது எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா unrelated. ஸோ இதுக்கு 3 ரெக்குவயர்மெண்ட்ஸ் பார்த்தோம். ஸோ orthogonal அப்படிங்கிறது என்ன அப்படின்னா unrelated, that means independent to each other. Okay, so independent to each other. So to reduce the ISI problems and burst errors are generated in OF technology. So ISI problem reduce பண்றதுக்காகவும் இந்த OFTM வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அண்ட் டு இந்த மெயின் பர்பஸே என்னன்னா OFTM ஓட மெயின் பர்பஸே டு ரெடியூஸ் தி ISI problem. Okay, and to apply to reduce the frequency selective fading வந்து reduce பண்ணும் and burst errors in wireless communication. Okay, so this is the OFTM. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பிளாக் டயக்ராம் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ பிளாக் டயக்ராம்ல டிரான்ஸ்மிட்டர் சைட் அண்ட் ரிசீவர் பார்ட், ஸோ 2 பார்ட் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்மிட்டர் சைட்ல என்னென்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னா ஃபார்வர்ட் எரர் கரெக்ஷன், அதாவது வரக்கூடிய சிக்னல் ஒரு டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் எரர் கரெக்ஷன் பண்ணுவோம். ஓகே, ஸோ அதில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா ஆண்டனா, மிக்சர், காட் இன்டர்வெல், இதில் மேப்பிங் நடக்கும் அண்ட் இன்டர்லீவிங் ப்ராசஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிட்டர் சைடில் நடக்கும். ஸோ என்னன்னா ஃபர்ஸ்ட் இன்புட் டேட்டாவானது FEC என்கோடர், ஸோ ஃபார்வர்ட் எரர் கரெக்ஷன் என்கோட், அந்த வரக்கூடிய டேட்டாவானது என்கோட் பண்ணும். ஸோ என்கோட் பண்ணி அதுக்கப்புறம் இன்டர்லீவர் ஆகும், மேப்பிங் ப்ராசஸ், அதாவது சிம்பிள் வேவ் மேப்பிங். ஸோ மேப்பிங் ப்ராசஸ் நடக்கும். அதுக்கப்புறம் மாடுலேட்டர் ஆகி அதுக்கப்புறம் IFT ப்ராசஸ், அதாவது வரக்கூடிய டேட்டா சிக்னல் வந்து மாடுலேஷன் நடக்கும். அண்ட் IFFT அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இன்வர்ஸ் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம். ஓகே, ஸோ அந்த ப்ராசஸ் வந்து நடக்கும். ஓகே, ஸோ வரக்கூடிய சிக்னல் டேட்டா வந்து இந்த IFFT வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிட்டர் சைடில் இருக்கும். ஸோ ரிசீவர் சைடில் வந்து FFT இருக்கும். ஓகேவா? ஃபாஸ்ட் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் வந்து ரிசீவர் சைடில் இருக்கும். ஸோ IFFTலேருந்து நமக்கு இங்கே வந்து ஒரு ப்ரிஃபிக்ஸ் ஆட் பண்ணுவாங்க, சைக்ளிக் ப்ரிஃபிக்ஸ் நம்பர். ஸோ அதை ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சேனல் மூலியமா நமக்கு வந்து சென்ட் ஆகி மறுபடியும் அந்த சைக்ளிக் ப்ரிஃபிக்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிடும். ஓகேவா? ஸோ ரிசீவர்ஸ் பார்ட்ல வந்துட்டு வரும்போது இது இங்கேயிருந்து ரிசீவர் பார்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ரிசீவர் பார்ட்ல வரும்போது நமக்கு ரிமூவ் ஆகி அப்புறம் FFT ப்ராசஸ் நடக்கும், ஃபாஸ்ட் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம். ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ப்ராசஸ் தான், டி மேப்பிங் ஆகும், டி இன்டர்லீவிங் அண்ட் டி கோடர். ஓகே, ஸோ FEC டி கோடர், கடைசி அவுட்புட் டேட்டா, நமக்கு அவுட்புட் சிக்னல் ஆர் டேட்டா வந்து ரிசீவ் ஆயிடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ப்ராசஸ், திஸ் இஸ் த பிளாக் டயக்ராம் ஆஃப் OFTM. ஸோ OFTMலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராசஸ் பேஸ் பண்ணி நம்மளுக்கு பிளாக் டயக்ராம் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ ரிசீவர்ல வந்து பார்த்தீங்கன்னா மோரோவர் ப்ராசஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவர்ல ஆட்டோமேட்டிக் கெயின் கண்ட்ரோல், ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல் இது எல்லாமே வந்து கூட யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ லோ நாய்ஸ் ஆம்பிளிஃபயர். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ரிசீவர் பார்ட்ல வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா OFTM டேட்டா ஃபீல்டுனா என்ன, அதுக்கு முன்னாடி நம்ம வந்து AGC ஆட்டோமேட்டிக் கெயின் கண்ட்ரோல் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறது ரிசீவர் பார்ட்ல வரும். ஸோ அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். சைக்ளிக் ப்ரிஃபிக்ஸ் பார்க்கலாம், அதுக்கப்புறம் விண்டோயிங் டெக்னிக். OFTM டேட்டா ஃபீல்டு பார்க்கலாம். ஸோ OFTM டேட்டா ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்க்ரனைசிங் ஃபீல்ட் அண்ட் சிக்னல் ஃபீல்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஃபீல்ட்ஸ் வந்து கன்சிஸ்ட் ஆகிருக்கும் இந்த டேட்டா ஃபீல்டில். ஃபர்ஸ்ட் வந்து சிங்க்ரனைசிங் ஃபீல்ட் அண்ட் சிக்னல் ஃபீல்ட்.
அப்படின்னு சொல்லிட்டு 2 field வந்து இந்த டேட்டா ஃபீல்ட்ல இருக்கும். இந்த 1 symbol period இந்த டேட்டா ஃபீல்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 1 symbol period வந்து என்ன வேல்யூவா இருக்கும்னா 4 mu seconds. ஓகேவா? ஸோ 1 symbol period அப்படிங்கிறத 4 mu seconds அப்படின்னு சொல்றோம். இந்த 1 OFTM symbol period அந்த 4 mu seconds வந்து it consists of, ஸோ அந்த 4 mu secondsல என்ன இருக்கும் அப்படின்னா 1 OFDM symbol period it consists of 3.2 mu seconds data field and plus 0.8 mu seconds cyclic prefix இருக்கும். ஓகே, ஸோ டேட்டா ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா 3.2 அண்ட் cyclic prefix வந்து 0.8 mu seconds. ஸோ இது ரெண்டும் சேர்ந்தது தான் 1 OFDM symbol period, that is 4 mu seconds. Okay, so this is a data field, OFDM data field. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 52 modulation subcarriers சொல்லணுமா? ஓகே, ஸோ 52 modulation subcarrier இருக்கும். ஸோ இந்த 52 modulation subcarrierல 48 வந்து பாத்தீங்கன்னா டேட்டா சிம்பிள்ஸ். ஓகே, 48 வந்து டேட்டா சிம்பிளா இருக்கும், டேட்டா சிம்பிள்ஸ். பேலன்ஸ் 4 வந்து பாத்தீங்கன்னா பைலட் சிம்பிள்ஸா இருக்கும். ஓகே, பைலட் சிம்பிள்ஸ் 48 வந்து டேட்டா சிம்பிள்ஸா இருக்கும் அண்ட் பேலன்ஸ் 4 வந்து பைலட் சிம்பிள்ஸா இருக்கும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த டேட்டா ஃபீல்ட் இன் டேட்டா மாடுலேஷன், அதாவது ஸ்பேஸ் பிட்வீன் தி subcarriers. ஓகே, ஸோ சப்ஸ்கேரியர்ஸ்க்கு இடையில உள்ள ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கும்னா 312 kHz ஃப்ரீக்வன்சி இருக்கும். ஓகே, ஸோ 300 kHz 312.5 kHz வந்து அதோட ஸ்பேஸ் இருக்கும். சப்கேரியருக்கு இடையில ஒவ்வொரு சப்கேரியருக்கு இடையில ஸ்பேஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, அண்ட் ஸோ இந்த டேட்டா மாடுலேஷன் OFDMல உள்ள டேட்டா மாடுலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எதை பேஸ் பண்ணியிருக்கும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பைனரி ஃபேஸ் ஷிஃப்ட் கீயிங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இன் OFDM டேட்டா ஃபீல்டில். ஸோ திஸ் இஸ் அ ப்ராசஸ். அண்ட் நெக்ஸ்ட் சைக்ளிக் ப்ரிஃபிக்ஸ். ஸோ சைக்ளிக் ப்ரிஃபிக்ஸ்னா என்ன அப்படின்னா ஸோ சைக்ளிக் ப்ரிஃபிக்ஸில் 2 கோர்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், அதாவது 2 ஆஃப்செட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ என்னென்ன அப்படின்னா கோர்ஸ் அண்ட் ஃபைன்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட். ஓகே, கோர்ஸ் அண்ட் ஆஃப்செட் ஃப்ரீக்வன்சிஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, ஸோ 2 ஆஃப்செட்ஸ் ஃப்ரீக்வன்சிஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்னென்ன அப்படின்னா சைக்ளிக் ப்ரிஃபிக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கோர்ஸ் அண்ட் ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட். ஓகே, ஸோ கோர்ஸ் அண்ட் ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ சைக்ளிக் ப்ரிஃபிக்ஸில் வந்துட்டு நம்ம வந்து காட் இன்டர்வல் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க OFDMல. ஸோ அது எதுக்காக அப்படின்னா டு ரெடியூஸ் தி ISI ப்ராப்ளம் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக. ஓகே, ஸோ சைக்ளிக் ப்ரிஃபிக்ஸ் இஸ் யூஸ்டு டு ரெடியூஸ் தி ISI ப்ராப்ளம். ஓகே, to reduce the interference problem and it also to face the problem of ICI and ISI. ICI and ISI. ICI means inter-carrier interferences and ISI inter-symbol interferences. Okay, so in the problem in the interference எல்லாத்தையுமே reduce பண்றதுக்காக the cyclic prefix வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அதில் 2 offset frequencies சொன்னேன். So that is a coarse and fine adjustments. Okay, so next windowing technique. So windowing technique வந்து பார்த்தீங்கன்னா so PAPR it affects the performance and efficiency of OFDM transmission. Okay, so OFDM processor வந்து affect பண்ணும். And PAPR to reduce the PAPR and to meet speed synthesis and radar applications to reduce the ISI problem in multi-carrier transmission, multi-carrier modulation and to also reduce the bit error rates to maintain the Bell performance. So Bell performance in OFDMல வந்து Bell performance maintain பண்றதுக்காக தான் used to the windowing technique. So windowing technique வந்து யூஸ் பண்ணுவாங்க. So the windowing technique it consists of 3 types of functions வந்து யூஸ் பண்ணுவாங்க. So first one is cosine and Kaiser and Hamming functions. These 3 functions are used to windowing technique. And next PAPR, peak average power ratio. So peak average power ratioல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து transmission, அதாவது சிக்னல் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணும்போது it having high peak value இருக்கும். ஓகேவா? ஸோ high peak value in multi carrier components in the procedure of IFFT நால. ஓகே, ஸோ it leads to reduce the degrade power வந்து degrade பண்ணும். ஓகே, ஸோ பவரை வந்து degrade பண்ணும். ஸோ these are the process of PAPR. ஸோ இந்த PAPR ஓட ஃபார்முலாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 2 விதத்தில் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ்
in continuous time. So okay, two types வந்து நம்ம describe பண்ணலாம், continuous time and discrete time. So continuous timeல PAPR வந்து பாத்தீங்கன்னா x of t is equal to maximum of x of t whole power square divided by p average. Okay, so இது வந்து பாத்தீங்கன்னா எந்த ரேஞ்சில் இருக்குன்னா 0 to nt அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கும். ஸோ p average அப்படிங்கிறது ஆவரேஜ் பவர். ஓகேவா, ஸோ p average வந்து ஆவரேஜ் பவர். இந்த x of t அப்படிங்கிறது e பவர்ல ஒமேகா tங்கிற வேல்யூ. ஓகேவா, ஸோ திஸ் இஸ் த கண்டினியூஸ் டைம் ஃபார்முலா இன் PAPR. அண்ட் டிஸ்கிரிட் டைம் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ PAPR x of t is equal to maximum of x of t whole square divided by e of x of t whole square. So the e of x of t whole square அப்படிங்கிறது average power of OFTM symbol. Okay, so the e of x of t அப்படிங்கிறது average power of OFTM symbol. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1 marksல கூட உங்களுக்கு ப்ராப்ளமேட்டிக் கொஸ்டின்ஸ்ல கூட கேட்க சான்சஸ் இருக்கு. ஸோ திஸ் இஸ் வந்து என்ன அப்படின்னா டிஸ்கிரிட் டைம் இன் PAPR ஃபார்முலா. ஓகே, ஸோ PAPR அப்படிங்கிறது பீக் ஆவரேஜ் பவர் ரேஷியோ. ஸோ பவரை வந்து டீக்ரேட் பண்ணும் இன் OFTM ப்ராசஸ்ல. ஓகேவா, ஸோ திஸ் இஸ் OFTM டெக்னாலஜி. தேங்க்யூ.